மேஜிக் நம்பர் 118. ஸோ டிவிகே வந்து மொத்தம் 108 சீட்ஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் நமக்கு தேவைப்படுறது 118 சீட்ஸ். அதனால இன்னும் டிவிகேக்கு எவ்வளோ சீட்ஸ் வேணும்னா 11 சீட் வேணும். என்னடா கணக்கு இடிக்குதே அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். நம்ம டிவிகே சீஃப் 2 இடத்துல நின்றாரு, 2 இடத்துலையும் ஜெயிச்சிட்டாரு. ஒரே பர்சன் 2 இடத்துல எம்எல்ஏ இருக்க முடியாது. அதனால ஒரு இடத்துல அவர் ராஜினாமா பண்ணார்னா 107 தான் ஆகும். ஸோ அவருக்கு இன்னும் 11 சீட்ஸ் வேணும். ஸோ இந்த 11 சீட்ஸ் யார் கூட அவர் அலையன்ஸ் வைக்கிறாரு அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்திருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டி இருக்கும். ஒன்று ரூலிங் பார்ட்டி, இன்னொன்று வந்துட்டு அப்போசிஷன் பார்ட்டி. ரூலிங் பார்ட்டி வந்து மெஜாரிட்டி காட்டுறவங்க, அவங்க வந்து ரூலிங் பார்ட்டியா வருவாங்க. ஸோ ரூலிங் பார்ட்டியில இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க யார் கூடலாம் அலையன்ஸ் வைக்கிறாங்களோ அவங்கள இருந்தும், அவங்க கிட்ட வின் பண்ண எம்எல்ஏஸ்ல இருந்தும் இப்போ மினிஸ்டர்ஸை வந்து அசைன் பண்ணுவாங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டர், ஹெல்த் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மினிஸ்டரையும் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இவர் வந்து சிஎம் ஆவாரு. இவருக்கு கீழே மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. இந்த எம்எல்ஏஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க தொகுதியில் நடக்கிற அந்த பிரச்சனை, மக்களோட பிரச்சனை இதெல்லாம் கொண்டு போய் அவங்க கிட்ட சொல்லி அதுக்கான விஷயத்த பண்ணி முடிப்பாங்க. அப்போ அப்போசிஷன் பார்ட்டிஸ் என்ன பண்ணுவோம்னா, அவங்க வந்து இந்த அரசு ஒழுங்கா நடத்தப்படுதா அப்படிங்கிறத கண்காணிப்பாங்க. ஏதாவது ஒரு சட்டத்தை அவங்க நிறைவேற்றணும் அப்படின்னா இவங்க வந்து அதை சப்போர்ட் பண்றதும் அப்போஸ் பண்றது, அதுல ஏதாவது குறைபாடுகள் இருந்துச்சுன்னா அதை பத்தி பேசுறது, இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் தான் அப்போசிஷன் பார்ட்டி பண்ணும்.